கிரீனரியான பைன்வுட் ஃபாரஸ்ட், செம பியூட்டிஃபுல்லான ஸ்ப்ரிங்ஃபீல்ட் லேக் அண்ட் அது கூடவே சாப்பிட்றதுக்கு காரசாரமான மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவல். டெக்ஸஸ்ல இருக்கிற டைலர் ஸ்டேட் பார்க் தான் வந்திருக்கிறோம். இங்க உள்ள என்டர் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் என்வாயர்ன்மெண்ட்குள்ள போற ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த டைலர் ஸ்டேட் பார்க் வந்து அப்ராக்ஸிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 985 ஏக்கர்ஸ்க்கு 1930ஸ்லயே சிவிலியன் கன்சர்வேஷன் கார்ப்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க சுத்தி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பைன் ட்ரீஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த பைன் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அடி உயரத்துக்கு வளரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் பார்த்தாலே தெரியுது நல்ல ஹைட்டா தான் இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, $6 வரும் அடல்ட்க்கு அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏஜ் 12 அண்ட் அது கீழ இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர் நைட் ஸ்டே பண்ற மாதிரி கேபின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நாங்க வந்து ஒரு பிக்னிக் ஏரியா வந்து முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது வந்து மார்னிங் டூ ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பாட். ஸோ அடுத்ததா வந்து நாங்க அந்த ஸ்பாட் தான் போக போறோம். ஃபைனலி நம்மளோட பிக்னிக் ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியான டேபிள் வந்து இருக்கு. அண்ட் குழந்தைங்க வந்து ஃப்ரீயா விளையாடுறதுக்கு வந்து ஸ்பேஸுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்மளுக்கு குக் பண்றதுக்காக கிரில்லுமே இருக்கு. நம்ம ஃப்ரண்ட்ல வந்து நம்ம காருமே வந்து பார்க் பண்ணிக்கலாம். இந்த டைலர் ஸ்டேட் பார்க் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் வந்து இருக்கு. ஸோ அடுத்ததா வந்து நாங்க அங்க தான் போக போறோம். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டீஸுமே இங்க அவைலபிளா தான் இருக்கு. ஸோ நம்ம கார் இங்க பார்க் பண்ணிட்டு, நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம கையில எடுத்துட்டு போய்க்கலாம். என்னோட பையன வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவையான ப்ளஸ் ரொம்பவே முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். 64 ஏக்கருக்கு செம பியூட்டிஃபுல்லான ஸ்ப்ரிங்ஃபீல்ட் லேக். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிங், ஸ்விம்மிங், ஃபிஷிங் எல்லாமே பண்ணலாம். இங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீட் அண்ட் கிளீனா தான் இருந்தது. அண்ட் ஸ்விம்மிங் வந்து சன்ரைஸ்லேருந்து சன்செட் ஆகுற வரைக்கும் பண்ணலாம். அண்ட் இதுவுமே வந்து நம்மளோட ஓன் ரிஸ்க்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க லைஃப் கார்ட்ஸ்லாம் அவைலபிள் கிடையாது. தண்ணியில இருக்கும்போது கொஞ்சம் சேஃபா குழந்தைங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இது போக லைஃப் ஜாக்கெட்ஸுமே அவைலபிளா இருக்கு. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்க லேக் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்சஸ் பார்க் ஸ்டோர் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அங்க வந்து நம்ம போட் வந்து ரென்டலுக்கு வாங்கிக்கலாம். இல்லன்னா நம்மளோட ஓன் போட்டுமே எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஓரியன்டட் கிஃப்ட்ஸ், டாய்ஸ், புக்ஸ், அதுக்கப்புறமா ஃபிஷிங் அண்ட் கேம்பிங் சப்ளைஸ் இது எல்லாமே வந்து விக்கிறாங்க. அது வேணும்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போட் வந்து ரென்டல் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு ஆப்ஷன்ல தான் வந்து பண்றாங்க. அண்ட் போட் ரென்டல் டைமிங் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி 15 மினிட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பெட்ஸ் எல்லாமே போட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பெடல் போட்ஸில் மட்டும்தான் வந்து ஃபிஷ்ஷிங் அலோவ் பண்ணலை. மீதி எல்லா போட்ஸ்லையுமே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த பார்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிஷ்ஷிங்க்கு வந்து லைசன்ஸ் வந்து தேவையில்லை. ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கில் தான் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறமா நல்லா பசிக்க ஆரம்பிச்சதுனால, சாப்பிட்றதுக்காக நாங்கள் அந்த பிக்னிக் ஏரியாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, சாதம், மீன் குழம்பு, ரசம், அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே ஃபிஷ் ஃப்ரை மட்டும் நாங்கள் சுட சுட செஞ்சு சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு காரசாரமான சாப்பாடு வந்து சாப்பிடும்போது நிஜமாலுமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரியான பிளேசஸ் வந்து வரும்போது தனியாக வர்றதை விட ஒரு 2, 3 ஃபேமிலி சேர்ந்து வரும்போது இன்னுமே நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். சாப்பிடலையா? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து இந்த டென்ட்ல வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரியான் மட்டும் வரல. குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறமா தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன் பிட்வீன் கேப்ல நாங்களுமே கொஞ்சம் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இருட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறமா நாங்க கிளம்பிட்டோம். டேலஸ் பக்கத்துல இவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீனரியான ஸ்பாட் இருக்கும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கல. பட் நிஜமாலுமே சூப்பரா இருந்தது. நாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணினோம். உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.